எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். இன்னைக்கு நான் எல்லார் வீட்லயும் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஹெல்த் கேஜெட் இதுதாங்க. இதை பத்தி தான் சொல்ல போறேன். இந்த ஹெல்த் கேஜெட் வெயிங் மிஷின் ரீசெண்டாக என்னோட பழைய வெயிங் மிஷின் ரிப்பேர் ஆயிடுச்சு. அதனால எந்த வெயிங் மிஷின் வாங்கலாம் அப்படின்னு நான் ரிசர்ச் பண்ணி அதுக்கப்புறம் சூஸ் பண்ண இந்த வெயிங் மிஷின் உங்களுக்கும் என்னோட ரிசர்ச்சை நான் சொல்ல போறேன். அஃப்கோர்ஸ் இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. 8000 9000க்கு வெயிங் மிஷின் இருக்கு, 1000 ரூபாய்க்கு வெயிங் மிஷின் இருக்கு, டிஜிட்டல் வெயிங் மிஷின் இருக்கு, அனலாக் வெயிங் மிஷின் இருக்கு, பழைய காலத்து அந்த ஸ்பீடோமீட்டர் முள்ளு மாதிரி நகரக்கூடிய வெயிங் மிஷின். இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா, லேட்டஸ்டா என்ன டெவலப்மெண்ட், என்னென்ன விஷயங்கள் வெயிட் மட்டும் இல்லாம நம்ம வெயிங் ஸ்கேல்ல மெஷர் பண்ண முடியுது, இப்போதைக்கு இந்தியாவில் எது பெட்டரா இருக்கு. ஏன்னா உலகம் முழுக்க பார்க்கும்போது நிறைய விதமான பிராண்டுகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த வெயிங் மிஷின் இது நீங்க நினைக்கிற மாதிரி டாக்டருங்கிறதுனால 7000 8000 ரேஞ்சிலலாம் நான் சூஸ் பண்ண கிடையாது. பெஸ்ட் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு. ஆனா நான் சூஸ் பண்ணது 950 rupees, 950 ரூபாய் தான். ஆனா இந்த மிஷின்ல நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மிஷின்ல மெஷர் பண்ணும்போது எவ்வளவு வெயிட் வருது அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியும். அதே சமயம் அப்படி இந்த வெயிங் ஸ்கேல்ல நான் நிற்கும் போதே போனை கனெக்ட் பண்ணி இதுல ப்ளூடூத் ஆப்ல கனெக்ட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா இந்த ப்ளூடூத் ஆப் பல விஷயங்களை சொல்லுது. நம்மளோட வெயிட் எவ்வளவு இருக்கு, நம்மளோட பாடி மாஸ் இண்டெக்ஸ் இது கால்குலேட் பண்ணுது. எப்படி கால்குலேட் பண்ணுது அப்படின்னு தான் எனக்கு தெரியல. ஆனா சென்சார் தான், இது எல்லாமே சென்சார். உண்மையிலேயே சூப்பரா இருக்கு. பேசல் மெட்டபாலிக் ரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளோட எரிசக்தி எவ்வளோ அப்படிங்கிறது மெஷர் பண்ணுது. என்னோட ஓவரால் ஹெல்த் ஸ்கோர் 100க்கு 86 அப்படின்னு காட்டுது. பாடி டைப் மஸ்குலர் அப்படின்னு காட்டுது. வெயிட்டை குறைக்க சொல்லுது. இன்னும் கொஞ்சம் வாட்டர் ரேஷியோ, உடம்பில் நீரோட ரேஷியோ எவ்வளோ அப்படிங்கிறத இந்த ஃபோன் ஆப் நம்ம ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஃபோன் ஆப் மூலமா நம்ம பார்த்துக்கலாம். இந்த வெயிங் ஸ்கேலில் இருக்கக்கூடிய சென்சார் மூலமா இது சாத்தியமாகுது. சரிங்க, இப்போ வெயிங் ஸ்கேல் பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடி சொன்ன அந்த அனலாக் கார் ஸ்பீடோமீட்டர் வெயிங் மிஷின் இருக்கு பார்த்தீங்களா, இது இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறது கிடையாது. இந்த வீடியோவில் ஒன்லி டிஜிட்டல் வெயிங் மிஷின். ஏன் அப்படின்னா அதில் இப்போ நான் காமிச்சல இந்த மாதிரி நிறைய பேராமீட்டர்ஸ் நம்மளால பார்க்க முடியுது. ஆனால் இந்த ஹெல்த் பேராமீட்டர்ஸ்லாம் ரொம்ப அக்யூரேட் அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. அக்யூரேட்டாக பாடி ஃபேட் எவ்வளோ, பாடி ஃபேட் பர்சன்டேஜ், வாட்டர் ரேஷியோ எவ்வளோ நம்ம உடம்புல இருக்குது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா டெக்ஸா ஸ்கேன் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுதான் ரொம்ப அக்யூரேட் ரிசல்ட்டை நம்மளுக்கு தரும். ஆனால் அந்த டெக்ஸா ஸ்கேன் ரொம்ப காஸ்ட்லி. ஆனால் தினசரி நம்மளோட மாறுபாடுகளை மெஷர் பண்ணுறதுக்கு ஓரளவு அப்ராக்சிமேட்டாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் இது போதும் அப்படின்னு நினைக்கிறேன் ரெகுலராக நம்ம ஹெல்த்தை மானிட்டர் பண்ணுறதுக்கு. அதனால தான் டிஜிட்டல் ப்ரிஃபர் பண்றேன் அனலாக விட. இன்னொன்று, நான் காமிச்ச ஸ்கேல் ரேட்டு கம்மி, கொஞ்சம் தான் பேராமீட்டர்ஸ் இருக்கு. இதோட அதிகமாக 20க்கும் மேற்பட்ட பேராமீட்டர்ஸ் கொடுக்கக்கூடிய வெயிங் ஸ்கேலும் இருக்கு ஹையர் எண்டில். இந்த ஹையர் எண்டு வெயிங் ஸ்கேல் அத்லெட்ஸ் இவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சாம்சோ அல்ட்ரா ஸ்கேன் அப்படிங்கிற இந்த ஸ்கேன் 8 எலக்ட்ரோடுகள் சென்சார் இதுக்குள்ள இருக்குது. மொத்தம் 56 பேராமீட்டர்ஸ் இது மெஷர் பண்ணுது. நல்ல டிஸ்பிளே கிளியரா இருக்கு. ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, 1 year வாரண்டியோட வரக்கூடிய இந்த ஸ்கேல் அமேசான்ல 8000லேருந்து 10,000 வரைக்கும் விற்கப்படுது. இது மெயினா அத்லெட்ஸ், ஸ்போர்ட்ஸ் விளையாடுறவங்களுக்கு ப்ரிசைஸா அவங்களோட ஹெல்த்தை ட்ராக் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான ஒரு வெயிங் ஸ்கேல். இந்த பிரீமியம் வெயிங் மிஷின் கேட்டகரியில் இன்னொன்று ஆம்ரான். இது மெடிக்கல் டிவைசஸ் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் குளுக்கோமீட்டர் பல விஷயங்களுக்கு ஒன் ஆஃப் த இண்டஸ்ட்ரி லீடிங் கம்பெனி. ஆம்ரான் HBF 375 கரடா ஸ்கேன் அப்படிங்கிற இந்த வெயிங் மிஷின் எல்லாம் மற்ற வெயிங் மிஷின் மாதிரி தான். 4 சென்சார், 4 பாயிண்ட் சென்சார் டெக்னாலஜி. நான் வச்சிருக்க வெயிங் மிஷின்லயும் அதே 4 பாயிண்ட் தான். 9 எசென்ஷியல் பேராமீட்டர்ஸ், அதாவது கிட்டத்தட்ட நான் வச்சிருக்க வெயிங் மிஷினும் ஆம்ரானும் ஒன்று தான். 1 year வாரண்டியோட வரக்கூடிய இதோட பிரைஸ் ஆனா 9,000லேருந்து 13,000 வரைக்கும் இருக்கு. ஆனா டாக்டர்ஸ், ஃபிட்னஸ் ப்ரொஃபஷனல்ஸ் பொதுவாக ப்ரிஃபர் பண்ணக்கூடிய ஒரு வெயிங் ஸ்கேல்னா அது ஆம்ரானோட தான் இருக்கும். ஹாஸ்பிட்டல்ல பார்த்தீங்கன்னா ஆம்ரான் தான் இருக்கும். பட் நம்மளுக்கு கன்சியூமர்ஸ்க்கு அது தேவையில்லைன்னு நினைக்கிறேன். மூணாவதாங்க பெஸ்ட் ஓவரால் வெயிங் மிஷின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வெயிங் மிஷின் இருக்குது. இது அந்த Xiaomi, அது ப்ரொனன்சியேஷன் நம்மளுக்கு வர மாட்டேங்குது. MI அப்படின்னு சொல்லக்கூடிய பாடி கம்போசிஷன் ஸ்கேல் இருக்கு. MI பாடி கம்போசிஷன் ஸ்கேல் 2 அப்படிங்கிற இந்த வெயிங் ஸ்கேல் கிட்டத்தட்ட 52,000 ரிவ்யூஸோட அமேசான்ல இருந்துச்சு. இப்ப இல்ல. இதுல வெயிட், BMI, பாடி ஃபேட், மசில் மாஸ், போன் மாஸ், வாட்டர் பர்சன்டேஜ், புரோட்டீன், உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய கொழுப்புகள், விசரல் ஃபேட் அளவு, பேசல் மெட்டபாலிக் ரேட், நம்மளோட உடம்போட சூடு அப்படின்னு சொல்லலாம் பேசல் மெட்டபாலிக் ரேட், பாடியோட ஏஜ், இது எல்லாமே மெஷர் பண்ணக்கூடியது. பெஸ்டா ரெக்கமெண்ட் பண்ணப்பட்டாலும் இதை தான் நான் வாங்கியிருக்கணும் நியாயமா, ஆனா கிடைக்கல. எந்த ஒரு பிளிப்கார்ட், அமேசான் இதுலயுமே இந்த MI ஸ்கேல் கிடைக்கல. வித்து தீர்த்துட்டாங்க போல இருக்கு. மறுபடியும் வந்தாலும் வரலாம். MI பாடி கம்போசிஷன் ஸ்கேல் ஒருவேளை நீங்க செக் பண்ணும்போது கிடைச்சா வாங்குங்க.
இதோட ரேட்டு கொஞ்சம் அதிகம் தான். 2600 அந்த ரேஞ்சில் இருந்து 3000 வரைக்கும் இருக்குது. ஏன்னா இதோட ஸ்பெசிஃபிக்காக இந்த பேட்டரிலாம் வந்து ஒரு வருஷத்துக்கு இந்த பேட்டரி வரதா சொல்கிறாங்கங்க. எனிவே கிடைச்சிருந்தா நான் வாங்கியிருப்பேன். அடுத்த வெயிங் ஸ்கேலுங்க, ரொம்ப டெக்னிக்கலாக சில பேர் இருப்பீங்க. எல்லாமே டெக்னாலஜி தான். ப்ளூடூத் வாட்ச் போட்டிருப்பீங்க, சென்சார்ஸ் உடம்புல இருக்கும். இந்த மாதிரி ஃபுல்லி டெக்னாலஜி ஓரியன்டாக இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர் மக்களுக்கெல்லாம் மேபி இந்த வெயிங் ஸ்கேல் பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஹெல்த் சென்ஸ் அல்ட்ரா லைட் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த வெயிங் ஸ்கேல். இதோட ரேட்டும் 2500 3000 வரைக்கும் இருக்கு. ஏன் இது வந்து ரொம்ப டெக்னிக்கலி சவுண்டாக இருக்கிறவங்களுக்கு தேவை அப்படின்னா, இது அந்த ஸ்மார்ட் ஃபோன் இன்டெகிரேஷன் அப்படிங்கிறது எல்லா ஆப் இப்போ நிறைய பேர் ட்ராக் பண்ணுவீங்க, உங்களோட ஃபோன்லேயே ட்ராக் பண்ணுவீங்க. கூகுள் ஃபிட்டு இந்த மாதிரி பல ட்ராக்கிங் ஆப்ஸ் இருக்கு இல்லையா. நீங்கள் எவ்வளோ தூரம் நடக்கிறீங்க, எவ்வளோ தூரம் எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, சைக்கிளிங் பண்ணுறீங்க, இந்த ஆப்போட இந்த வெயிங் ஸ்கேலு மர்ஜ் ஆகும், கம்பேட்டிபிளாக இருக்கும். உங்களோட டேட்டா வந்து கிளவுடு அப்படிங்கிற டெக்னாலஜி, கிளவுட் டேட்டாங்கிற முறையில் வந்து சேவ் ஆகிருக்கும். அதாவது நீங்கள் ஃபோன் மாற்றிட்டாலும் வேறு ஃபோனுக்கு போனாலும் சேம் யூசர் ஐடி பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஹெல்த் டேட்டாலாம் சேஃபாக அதில் இருக்கும் அப்படின்னு இந்த கம்பெனியே சொல்லுது. நான் இதுக்கு ரெக்கமெண்ட்லாம் பண்ண கிடையாதுங்க. இதெல்லாம் வந்து என்னோட ரிசர்ச் ஃபைண்டிங்ஸ். சரி, இந்த மாதிரி டெக்னிக்கலி பயங்கரமாக இருக்கிறதுனால நீங்கள் வாங்கலையா டாக்டர்? நான் வந்து வாட்ச்லாம் வந்து நார்மல் வாட்ச் தான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு இந்த ப்ளூடூத் வாட்ச் பிடிக்காது. ஏன்னா எவ்ரி செகண்ட் ஒரு டிஜிட்டல் டிவைஸ் நம்மளை மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கிறது எனக்கு என்னவோ சரியாக படலை. அதனால தான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நான் இந்த ஹெல்த் வாட்ச்லாம் யூஸ் பண்ணாததுனால, டிஜிட்டல் வாட்ச் யூஸ் பண்ணாததுனால நான் இந்த ஆப்ஷனை விட்டுட்டேன், வாங்கலை. அடுத்து லோயர் எண்டில் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய 2 வெயிங் ஸ்கேலு. ஒன்று வந்து ஃபிட்டலோ. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது பெட்டராக இருக்கும். ஏன்னா இதில் கிட்டத்தட்ட 18 பாடி பேராமீட்டர்ஸ் இருக்குது, ரேட்டு கம்மி, சேம் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்குது, எல்இடி டிஸ்பிளே இருக்குது, 1 இயர் வாரண்ட்டி எல்லாமே இருக்குது. பட் நான் இதை வாங்கலை. இதே பட்ஜெட் ரேஞ்சில் இருக்கக்கூடிய இன்னொரு ஸ்கேல் தான் வாங்கினேன். அது ஏன் வாங்கினேன் அப்படிங்கிறதுக்கான சீக்ரெட்டு நான் சொல்கிறேன். பொதுவாக எல்லா வெயிங் ஸ்கேலுமே 150 கிலோ வரைக்கும் மெஷர் பண்ணுது. ஜாயின்ட் ஃபேமிலி இருக்கிறவங்க எல்லாரும் ஒரே வெயிங் ஸ்கேல் தான் யூஸ் பண்ணுவோம். அதனால தான் இந்த ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்கக்கூடிய ஒரு நல்ல வெயிங் ஸ்கேலாக வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எல்லாருக்குமே தனித்தனி ப்ரொஃபைல் மெயின்டைன் பண்ணிக்கலாம். சில வெயிங் ஸ்கேலில் இப்போ நான் வச்சிருக்கிறதுலையும் தனித்தனி ப்ரொஃபைல் மெயின்டைன் பண்ணிக்கலாம். எல்லாரும் தனித்தனியாக அவங்க ஃபோனில் இதை மெயின்டைன் பண்ணிக்கலாம்னு வைங்களேன். லாஸ்ட்டாக நான் வச்சிருக்க வெயிங் ஸ்கேலு கஸ்டமர் ரிவ்யூஸ் பேஸ் பண்ணி நீங்கள் வாங்கியிருப்பீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பேசிக்கலாக நான் அதை விட முக்கியமாக ஒரு ஃபேக்டராக பார்த்தேன். அதாவது எந்த வெயிங் ஸ்கேல் இங்கேயும் இந்தியாவிலையும் கிடைக்குது. இந்தியா அமேசான் மார்க்கெட், உங்களுக்கு தெரியும் Amazon.in, இங்கேயும் கிடைக்குது. ஃபாரின் வெப்சைட்ஸ்லையும் கிடைக்குது, அங்கேயும் இருக்குது. அப்போ யூனிவர்சலாக ஒரு கம்பெனி இருக்குது அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி நிறைய ஆம்ரான்லாம் வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்கும், எல்லா நாடுகள்லையும் கிடைக்கும். ஆனால் ரொம்ப காஸ்ட்லி. ஆனால் இது வந்து ரொம்ப சீப்பாக கிடைச்சது. கடைசியாக வெயிங் ஸ்கேல் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வெயிட்டு மெஷர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு நாளும் ஒரே டைம் மெஷர் பண்ணணும். காலை நேரம்னா காலை நேரம். அதாவது பொதுவாக வந்து இப்படி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு மெஷர் பண்ணீங்க அப்படின்னா ட்ரெஸ்ஸோட வெயிட் அதில் சேருது. அப்படிங்கிறதுனால மினிமம் ட்ரெஸ்ஸோட மெஷர் பண்ணணும். ப்ரைஸ் மட்டும் பார்க்காதீங்க, பல ஃபீச்சர்ஸ் பேஸ் பண்ணி இந்த வெயிங் ஸ்கேலை சூஸ் பண்ணுங்கள். ஈவனான சர்ஃபேஸ், கீழே வந்து தரை வந்து மேடு பள்ளமாக இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஃபோனில் ரிமைண்டர் வச்சுக்கோங்க, டெய்லி செக் பண்ணுங்கள். வெயிட் செக் பண்ணுறதே ஒரு மோட்டிவேஷன். இப்போ இது வந்து கல்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கம்பெனியோடது. கல்ட் ஸ்மார்ட் பாடி ஃபேட் ஸ்கேல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வெயிங் மிஷின் வந்து ரொம்ப அதான் 1000 ரூபாய்க்கு கம்மியாக தான் நான் வாங்கினேன். ஆனால் கண்டிப்பா இதுக்கான விளம்பர தூதுவர் நான் கிடையாது. இந்த கம்பெனி எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது. இதுவும் சேம் 1 இயர் வாரண்டியோட வருது. அந்த மாதிரி தான் இருக்கே தவிர நம்ம ஜஸ்ட் நம்மளுக்கு ரிசர்ச் பண்ணி ஆன்லைனில் எது கிடைக்குமோ அப்படி சூஸ் பண்ணி வாங்கினது தான். ஆனால் மற்ற ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு இருக்கு. நீங்கள் உங்கள் பட்ஜெட்டை பொறுத்து ப்ரீமியம் கேட்டகரியும் சூஸ் பண்ணலாம், தப்பு கிடையாது. பட் நான் வந்து இந்த மாதிரி வெயிங் ஸ்கேல்ஸ் வந்து ரொம்ப நாள் வராது அப்படிங்கிற ஒரு அசம்ஷன்னால வந்து லோயர் எண்டில் சூஸ் பண்ண. ஒருவேளை ரிப்பேர் ஆச்சு அப்படின்னா உடனே அடுத்தது மாற்ற வேண்டிய ஒரு தேவை இருக்குது இல்லையா. அதனால லைஃப் லாங் ஒரு விஷயம் வரும் அப்படின்னா ஹை பட்ஜெட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். லைஃப் லாங் வராது அப்படிங்கும்போது கொஞ்சம் லோயர் எண்ட்ல நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு நல்ல மிஷினா பார்த்து செலக்ட் பண்றது தப்பு கிடையாது. அதனால சூஸ் பண்ணது தான் இது. அப்போ லோ பட்ஜெட் சிஸ்டம் இல்ல நோ பட்ஜெட் நோ பட்ஜெட். ஆமாம், இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நிறைய பேர் இதை பற்றி ரிசர்ச் பண்ணுவாங்க, அவங்களுக்குலாம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். வெயிங் மிஷின் குறித்த உங்களோட அனுபவம் என்ன, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வெயிங் ஸ்கேல் என்ன, எவ்வளோ நாள் இது வந்துச்சு, வாரண்டி டைமை தாண்டி நீங்கள் வாங்கின வெயிங் ஸ்கேல்லாம் ஒர்க் ஆச்சா இல்லை ரிப்பேர் ஆச்சா, ரிப்பேர் பண்ண கொடுத்து கடையில் அதை ரிப்பேர் பண்ண முடிஞ்சதா, உங்கள் அனுபவம் என்ன. இல்லை நீங்கள் சொல்கிறதெல்லாம் தப்பு டாக்டர், இதெல்லாம் வேஸ்ட்டு, நீங்கள் நார்மல் அனலாக் ஸ்கேலை வாங்கிட்டு போகலாம், எதுக்கு இத்தனை பேராமீட்டர்ஸ், அதான் சரியான ரீடிங் தராது டிஜிட்டல், அப்புறம் ஏன் அதை வாங்குறீங்க, நார்மல் வெயிங் ஸ்கேலை வாங்குங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? இந்த கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட கருத்துக்களை கண்டிப்பா பதிவிடுங்க. எல்லாருக்கும் உபயோகமாகவும் இருக்கும், எனக்கும் உபயோகமா இருக்கும். நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.